நிறைய ஊழியக்காரங்க ஃபுல்லா பாஸ்டர் மாதிரி தான் கால் பண்றாங்க. மிஷினரி ஊழியம் செய்யறாங்க, அவங்க பொய் சொல்றாங்க. ஆனா உண்மையான ஊழியக்காரங்க யாருக்கிட்டையும் கையேந்த மாட்டாங்க. உண்மையா ஆண்டவருக்காக வாழ்ற ஊழியக்காரங்க கர்த்தர்கிட்ட மட்டும்தான் கையேந்தணும். சரியா? வெளியே கேட்டா அது எதுக்கு மனுஷனை நம்புறீங்க? எதுக்கு ஊழியத்துக்கு வரீங்க? ஆண்டவருக்காக வந்தா உசுர கூட விடணும். சாப்பாடு இல்லையா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தந்தா சாப்பிடுங்க, தரட்டா சாப்பிடாம செத்து போகணும் ஆண்டவருக்காக. எனக்கு இன்னைக்கு காலையில இருந்து ரொம்ப கவலையா இருக்கு, மனசு வருத்தமா இருக்கு. நிறைய ஊழியக்காரங்க காலையில எந்திரிச்சதுல இருந்து கால் பண்றாங்க. தயவு செய்து ஊழியக்காரங்க யாரும் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தேவை இருக்கா, பண தேவை இருக்கா, எது இருந்தாலும் முட்டி போடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் தந்தா சாப்பிடுங்க, தரலன்னா செத்து போனோம், அவ்வளவுதான். அதுதான் ஊழிய அழைப்பு. சரியா? தயவு செய்து மிஷினரி ஊழியக்காரங்க எல்லாருமே ஆண்டவருக்காக நிக்கணும். ஆனா உண்மையான ஊழியக்காரங்களா இருந்தா அப்படி கேட்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் பொய் ஊழியக்காரங்க. இப்ப இந்த நாட்கள்ல அநேக ஓநாய்கள் தான், வசனம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரிதான் நிறைய பேர் ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாத்துறாங்க. மக்களே நீங்க எல்லாரும் உஷாரா இருக்கணும். சரியா? ஊழியக்காரன் சொல்லி ஏமாத்துறவங்க கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா தயவு செய்து எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. உண்மையான ஊழியக்காரங்க மனுஷங்கிட்ட கையேந்த மாட்டாங்க, முட்டி போட்டு அழுவாங்க. அவங்க கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். சரியா? ஊழியக்காரங்க யாராவது கேக்குறாங்களா? உஷாரா இருக்கணும். மக்களே நீங்க உஷாரா இருந்துக்காங்க. சரியா? என்கிட்ட நிறைய பேர் நான் ஜெப உதவிக்குன்னு போட்டிருக்கேன், அவங்க என்ன உதவி கேக்குறாங்க பாருங்க. அழைச்ச தேவன் கைவிடுவாரா? அதனால மக்களுக்கு நீங்க, நான் சொல்றேன், மக்கள் எல்லாம் ரொம்ப உஷாரா இருங்க. நீங்க போற சபையில உங்க பாஸ்டருக்கு உண்மையா இருங்க. சரியா? மத்த வெளியே இருக்கிற எல்லாருக்கும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சரியா? நிறைய பேர் கால் பண்றாங்க, நிறைய பணத்தை வாங்கிட்டு ஓடிட்டாங்க. பணத்தை கொடுத்துட்டேன், திரும்ப கேட்டா தரமாட்டேங்கிறாங்க. சரியா? ஓகே, ரொம்ப கவனமா இருங்க மக்களே, ரொம்ப உஷாரா இருந்து கொள்ளுங்க. ஏசப்பா உங்களுக்கு மனசுல உங்க சபையில இருக்க ஊழியக்காரங்களுக்கு உண்மையா இருங்க. சரியா?